ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி ஒரு ஹாட் நியூஸோட நம்ம இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான கோடைவாச ஸ்தலங்களாக இருக்கிற கொடைக்கானல் மற்றும் ஊட்டிக்கு நீங்கள் எங்கேருந்து போகணும் அப்படின்னாலும் மறுபடியும் இ-பாஸ் அப்படின்ற முறையை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இது ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம சென்னையில் இருக்க ஹைகோர்ட் போட்ட ஆர்டரு. இது எதுக்காக இந்த இ-பாஸ் போட்டிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இ-பாஸ் நடைமுறை அப்படின்னோடனே மறுபடியும் கொரோனா வந்துருச்சா அப்படின்னு யாரும் பயப்பட வேணாம். இ-பாஸ் நடைமுறை கொண்டு வரதுக்கு முக்கியமான காரணமே இங்கே அதிகப்படியான கூட்ட நெரிசல், வாகனங்கள் வந்து போகிறது, அதுதான் ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுது. அதாவது கணக்கெடுப்பின்படி ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 1300லேருந்து 1500 வாகனங்கள் தான் இந்த மலைப்பிரதேசங்களில் வர்றதுக்கு தகுதியானது. ஆனால் இந்த சம்மர் காலத்துலேயும், லீவு நாட்கள்லேயும், வார விடுமுறை நாட்கள்லேயும், மற்ற லீவில் வரும்போதெல்லாம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 20,000 வண்டிகள் வரைக்கும் இங்கே வருது அப்படின்னு கணக்கெடுப்பில் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இது ஃபுல்லாக இங்கே இருக்க அனிமலுக்கும் மற்றும் சுற்றுப்புறம், இயற்கை, இது எல்லாத்துக்குமே பாதிப்படையும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பூர்வீகமாக வாழ்ந்துட்டுருக்கிற மக்களும் பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க இந்த கூட்டத்தினால அப்படின்ற தொடர்ந்து புகார்கள் வந்ததுனால தான் அரசு அதிரடியாக இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இந்த இ-பாஸ் நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வரும் நாட்களில் அப்டேட் பண்ணப்படும். கோர்ட்டு என்ன தான் மே 2ஆம் தேதிக்குள்ளே இந்த இ-பாஸ் நடைமுறையை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இதுக்குண்டான வெப்சைட் கிரியேஷன் பண்ணி போயிட்டுருக்கிறதுனால மே 7ஆம் தேதியிலிருந்து இந்த இ-பாஸ் நடைமுறை அமலுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இ-பாஸில் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க, எத்தனை பேர் வரீங்க, எந்த மாதிரியான வாகனத்தில் வரீங்க, எத்தனை நாள் தங்க போகிறீங்க அப்படின்ற எல்லா விஷயமும் இதில் அடங்கியிருக்கும். இந்த நடைமுறையினால் ஒரே நாளில் நிறைய வாகனங்கள் வந்து கூட்ட நெரிசல் ஆகிறது தவிர்க்கப்படுகிறது. ஆனால் மற்றொரு சிக்கல் என்னென்னா, இ-பாஸ் கிடைக்கிற அன்றைக்கி தான் நம்ம இந்த மாதிரி மலை வாச ஸ்தலங்களுக்கு போகணும் அப்படின்னா எல்லாருனாலையும் அது முடியாது. ஏன்னா நினச்ச நாளில் லீவு கிடைக்காத வேலையில் இருக்கிறவங்க இதுக்கு கண்டிப்பாக சிரமப்படுவாங்க. நன்றி.